ஒரு நாள் மீட் பண்ண 2 பேர் லவ் பண்ண முடியுமா? ஹாய், இது கண்ணால் காதல் கொண்டோம் எபிசோட் 4. அவ்வளோ பெரிய கேம்பஸ்குள்ளே அவளை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு இவனும் ஓட ஆரம்பித்தான். அவளை தூரத்தில் பார்த்த உடனே இவனுக்குள்ளே ஒரு பெருமூச்சை விட்டுக்கிட்டு அவள் கிட்ட போனான். அவள் போனதும் அவள் சிரிச்சுக்கிட்டே நீ திரும்ப வருவோன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அவள் சொன்னதும் இவனுக்கு அந்த நாளே ஒரு மாதிரி அழகாயிடுச்சு. உடனே 2 பேரும் ஒன்றா பேசிக்கிட்டு சின்ன சின்ன ஜோக்ஸ், சின்ன சின்ன ஐ கான்டாக்ட், அவங்களுக்கே தெரியாமல் அவங்க 2 பேர் கையும் ஒன்றா பிடிச்சிக்கிட்டு அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது ஒரு ஃபோன் வந்தது. அந்த ஃபோனை அவன் பேசி முடித்ததும் அவனோட ஃபேஸே ஃபுல்லாக டல்லாக மாறிச்சு. இவனும் என்னன்னு கேட்க, இல்லை நெக்ஸ்ட் மந்த் பிஜி ரெண்ட் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு சொன்னதும் நான் பார்த்துக்கிறேன், இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு ஆறுதலாக இருந்தான். உடனே மறுபடியும் 2 பேரும் அப்படியே வெளியே போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ திடீர்னு ஒரு வாய்ஸ், எப்படி இன்டர்வியூ பண்ண அப்படின்னு அந்த பொண்ணை பார்த்து. யாரும் திரும்பி பார்த்தா ஒரு பையன் அந்த பொண்ணை பார்த்து கேட்குறான். இவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, யாராக இருக்கும் என்ன அப்படின்ட்டு வீட்டில் ஏதாவது சொல்லிடுவாங்களா. இவனுக்கு ஒரு பதட்டம் அதிகமாக ஆரம்பிச்சுது. உடனே அவள் சொன்னா, இது என்னோட ஊர்க்கார ஃப்ரெண்ட் ஒருத்தர் எனக்கு இன்டர்வியூ ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்திருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே அந்த பையன் இவன் யாருன்னு கேட்கும்போது நம்ம ஹீரோவை பார்த்து, இது என்னோட ஃப்ரெண்டு தான், நாங்கள் 2 பேரும் இன்டர்வியூ அட்டன் பண்ண வந்தோம் அப்படின்னு சொல்லி இவன் கையை பிடிச்சி கிட்ட சொன்ன உடனே இவனுக்கு ஒரு ஆறுதலாக இருந்தது. உடனே 3 பேரும் ஒன்றா சாப்பிட போகிறாங்க. ஆனால் அந்த 3ஆவதாக வந்த பையன் தனியாக தான் இருக்கான். இவங்க 2 பேரும் தான் ஒன்றா சாப்பிட்றாங்க, ஒன்றா ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. அப்போது இவங்க 2 பேரும் ஃபோட்டோ எடுத்துக்கலான்னு சொல்லும்போது கூட இவன் கேமராவை பார்க்காம அவளையே தான் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தான். எல்லா ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சுட்டு அவன் ஈவினிங்காக பஸ் ஏறும்போது அவனை கூப்பிட்டு சொல்கிறா,